ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கணும், பால் அம்மா வந்துட்டு ஹீரோனை புரிஞ்சுக்காம பல்லாருன்னு அரைஞ்சிருப்பாங்க. உடனே பால் வந்துட்டு அம்மா என்ன பண்ணுறீங்க, எதுக்கு அவ்வளோ அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சத்தம் போடுவான். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பானா. அவங்க அம்மா வந்துட்டு சும்மா அங்கே இருக்க முடியாது, அவனால் எப்படி வந்துட்டு வளர்த்து வச்சுருக்காங்க பாரு, உங்கள் அப்பா வச்சு கடத்துக்கு வந்துட்டு என் பையன்கிட்ட தான் காசு வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் உங்கள் காசுக்கு நான் ஆசைப்படவே இல்லை, அவனாக தான் வந்து கொடுத்தா, நான் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தேன் ஆன்ட்டி அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்வாள். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஹீரோயின் வந்து இவனுக்கு பிடிக்கும், இப்போ அவங்க வந்து சொத்து பணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால ஹீரோனை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க. உடனே பால் வந்துட்டு ஆமாம்மா நான் தான் வந்து காசு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு அசிங்கமாயிடும். அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோயின்ட்ட ஒரு சாரி கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பால்கிட்ட போயிட்டு ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க போது, இந்த பாருமா எனக்கு வந்துட்டு குமாரிக்காவை மட்டும் தான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் என்ன சொல்லணும் சரி, அவள் பணக்காரியாக இருந்தாலும் சரி பணக்காரி இல்லாமல் இருந்தாலும் சரி, எனக்கு குமாரிக்காவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போயிடுவான். இவங்க அம்மாவில் என்ன பண்ணுறதே தெரியல, அங்கே தான் திடாமல் இருப்பா. திடா இந்த விஷயத்தை கேட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பால் ரொம்ப கோவமாக இருப்பானா. அப்போ வந்துட்டு இங்கே பாடுறா, நான் உனக்கு வந்து நீ எப்போவுமே ஃபேவரான மாமன் தான், நீ தான் நினச்சிட்டு இருக்க அம்மா வந்துட்டு கொடூரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அந்த டிக்கெட் எடுத்துக்கோ, நீயும் குமாரிக்கா வந்துட்டு அப்ராட் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கொடுப்பாங்க. பால்கே ஷாக்காக இருக்கும், என்னம்மா நீ வந்துட்டு செலவு பண்ணி இங்கே 2 பேரும் படிக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா இந்த டிக்கெட்டு, 2 பேரும் போங்க, நல்ல யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுங்க, போயிட்டு அப்ராடில் வந்துட்டு மேற்படிப்பு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிக்கெட்டை காட்டுவாங்க. 2 பேருக்கும் டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நான் ஒன்றும் கெட்ட அம்மாலாம் கிடையாது, உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நான் புரிஞ்சுக்காமலாம் இருக்க மாட்டேன், சரி ஓகே 2 பேரும் ஆசைப்பட்டுட்டீங்க போங்க, 2 பேரும் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டிக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அம்மா நான் உங்களை வந்து நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேம்மா, ரொம்பவே சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு இருப்பான். நான் எப்பவுமே வந்துட்டு பிள்ளைங்களோட சந்தோஷம் தாண்டா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குன்னு இவங்க எப்படி பேசுகிறாங்க, பார்க்கவே பால் அம்மாவா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பால் வந்து ஹாப்பியாக ஹீரோயின் வந்து பார்க்க போகிறான். வான ஹை ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்ராட் போகலாம். ஆக்சுவலி முன்னாடி சும்மா பேசி வச்சுருப்பாங்க போல், அதுதான் வந்துட்டு ரீனா வந்துட்டு ஹீரோயிட்ட சொல்லியிருப்பான். இவன் வந்து பார்த்துட்டு நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம் பாரு அம்மா உனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துருக்காங்க, நம்ம அங்கே ஸ்டே பண்ண எல்லாமே அம்மா ரெடி பண்ணிட்டாங்க, நம்ம 2 பேரும் போகலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹையர் ஸ்டடி பண்ணலாம், நீ இன்னும் அந்த மாஃபியாவை நினச்சிட்டு இருக்காது, அவர் வந்து நல்லவரே கிடையாது, அவர் பாரு அவனை எங்கேயாச்சும் கண்டுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசிட்டு என்ன சொல்லுவானா, இங்கே பாரு இப்போதைக்கு நம்ம 2 பேரும் கிளம்பி போய் ஹையர் ஸ்டடி பண்ணுறது நல்லது, உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுதான் நான் சொல்கிறேன், நான் இப்போதைக்கு வரல அப்படின்னு சொல்லுவான். என்னாச்சு ஏன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். இல்லை வீட்டில் வந்துட்டு பசங்கள்லாம் இருக்காங்க, அது இல்லாமல் என்னோட தங்கச்சிலாம் இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பான். ஆனால் இங்கே ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு கீழே என்னோட சித்தி அப்புறம் சித்தி பசங்கள்லாம் இருக்காங்க, நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா அவங்க கடனாக யார் அடைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பான். ஆமாம் நீ போ பால், நீ ஃபஸ்ட்டு போ, நான் வந்துட்டு ஒரு 2 மந்த்தில் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான். என்னடா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்படி ஃபேவராக பேசுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஈவினிங்கே வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு செக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த செக்கில் வந்துட்டு இந்த அவங்க அப்பா கடன்லாம் நிறையா இருக்குது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் உள்ள செக்கை வந்து கொடுத்துட்டு, நீ பால்கிட்ட இந்த மாதிரி பேச, அவன் ஹை ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்ராட் போக மாட்டேங்கிறான், நீ சொல்லு உங்களுக்குள்ள தான் போகிறேன்னு சொல்கிறான், அதுக்காக நீ என்ன சொல்கிறேன்னா நீ லவ் பண்ணுற மாதிரியும் நீ முன்னாடி போப்பால் நான் பின்னாடி வரேன் நீ சொல்லு, அப்போ தான் அவன் போவான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இந்த பணத்தை எடுத்துக்கோங்க போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேணாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன அவனை அப்ராட் தானே அனுப்பணும், நான் கண்டிப்பாக சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அதனால தான் ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேவராக பேசிகிட்டு இருக்கா போல். உடனே வந்து பால் கேட்பான், நான் கேட்குறேன் தப்பாக இருந்துச்சுக்காத குமாரிக்கா, நீ வந்து நான் லவ் பண்ணுற தானே, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்லுவானா, ஆமாம் நானும் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நான் எல்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன், இந்த மாஃபியா வந்து என்னை வந்து லைட்டாக வந்து மனசை வந்து கலைச்சிட்டாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுவான். ஹீரோயின் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது வந்து காதில் வாங்கிட்டு இருப்பான். எப்போவுமே நான் கண்டிப்பாக உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஃபஸ்ட்டு போ, நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்ராட் போகலாம் அப்படின்ட்டு சொன்னோமே இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். உண்மையிலே ப்ராமிஸ் ஆகும் போது இவன் பிங்கி ப்ராமிஸ் பண்ணுவான். இவன் ரொம்ப ஹாப்பியாக லவ்வர் ஆகிட்டான்னு நினச்சிட்டு போய் கட்டி பிடிச்சிருப்பான். ஹீரோனுக்கு ரொம்ப வந்து அனீஸியாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ணிப்பா. ஹக் பண்ண மாட்டா அப்படி நிற்பா. இதை பார்க்குற ஹீரோக்கு செம்மையாக கோவம் வரும். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்துருக்க மாட்டான். ஆனால் பால் வந்துட்டு ஹீரோ வந்து அதை பார்த்துருவான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும். ஹீரோ கிளம்பி போவானா, மிஸ்டர் மாஃபியா நீங்க உங்ககிட்ட தான் பேச நான் வர அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து அப்படி தன்னாவிட்டா பேசுவான். நீ என்ன தான் முயற்சி பண்ணாலுமே ஹீரோயின் உனக்கு இல்லை பற்றியா, எப்படி இருந்தாலும் எப்படி ஒரு ரவுடி பையில போய் அவள் கல்யாணம் பண்ணிப்பா, என்ன மாதிரி ஒரு படித்த டீசெண்டான ஆளை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசும்போது கிங்க்கு வந்து கோவம் வரும்.
அவன் வந்து அடிக்க போவான். ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணுவான். அவன் என்ன அடிக்காத, அவன் என்ன தான் பேசான்னு பார்ப்போம். இந்த நாய் ஈங்கையில் தான் அடி வாங்க சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மறைச்சிட்டு இருப்பான். இவன் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருப்பான். நான் கரெக்டாக நேரம் மழைலாம் வரும். அப்போ இவன் என்ன பண்ணுவானா, ஓவராக டீஸ் பண்ணிட்டு இருப்பானா, ஹீரோக்கு செம்மையாக ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் வந்துட்டு உன்னோட தோல்வியோட வெளிப்பாடுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்துட்டு இவனை பார்த்து திட்டிட்டு இருப்பானா. அப்போ கிங் வந்துட்டு பாஸ் இவனை வந்து சும்மாவே விடக்கூடாது பாஸ், இவனை அடிச்சிடணும் அப்படிங்கும்போது கரெக்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கும், இங்கே அடித்தடி நடந்துட்டு இருக்கும். கரெக்டாக ஹீரோனுக்கு வந்து சத்தம் கேட்டுரும் போல. எப்படி ஹீரோயின் வருவான், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்பயும் வந்துட்டு ஹீரோயின் முன்னாடியே வந்துட்டு பால் அடிப்பானா. பார்த்தல இவன் எப்படி ஒரு ரவுடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இது யார் வீடு, ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு போவான். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவானா, அவன் அடையாள விட்டு இந்த வீடை வந்து காலி பண்ணி கொடுக்கணும், அதுவும் வந்து 1 வீக்கில் வந்துட்டு காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புவான் ஹீரோ. ஏன்னா இது எல்லாமே ஹீரோ கையில் தானே இப்போதைக்கு கேட்கு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம். இதை பார்க்குற அக்கா வந்துட்டு என்னது எதுக்காக வந்து அந்த மாதிரி சொல்கிறார், அவளோட ஃபியான்சியோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகும்போது என்னதே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிட்ட கேட்கும்போது தங்கச்சி என்ன சொல்லுவோம்னா, ஆமாக்கா நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். நம்ம அப்பாவோட பிஏ இருக்கார்ல, அவர் தான் சொன்னார் நம்ம கம்பெனி ஃபேக்ட்ரிக்கு தீ வைக்க சொன்னதே வந்து சுயம்பு தான். அவர் வந்து பிளான் பண்ணி தான் அப்பா வந்து நிறைய கடை வாங்க வச்சிருக்காரு. அது இல்லாமல் அப்பாவுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாமே அவனுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் வீடு தான் விட்டுருக்கான், நிறைய கடன் கொடுத்துருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் என்ன அடையிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பிளான் எல்லாத்தையுமே சொல்லுவான். இதை பார்த்துட்டு இவங்களுக்கே ஷாக்காக இருக்கும். ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாக்கா இது இல்லை இதுக்கு மேலேயும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி பேசாமல் நீ எனக்குள்ள அப்ராட் வந்துருக்கும் போது, சாரிக்கா என்னால் இப்போதைக்கு அப்ராட் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லுவாள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் நினச்சிட்டு இப்படி ஏமாற்றிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். இவளும் தன்னோட அம்மா மாதிரி தானே, தன் அப்பா வந்து ஏமாற்றிட்டு அவங்க ஓடிட்டாங்க, அதே மாதிரி தான் ஹீரோயினும் பால் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாற்றிட்டா அப்படிங்கிற ஒரு கோவத்தில் இருப்பான். அப்போ கிங் என்ன பண்ணுவானா, ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கிளுகிளுப்பாக வச்சுக்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்களை வந்துட்டு அழைச்சிட்டு வருவான். இதை பார்க்குற ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் கலப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் பார்த்து ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்க்க வந்திருப்பாள். இதை பார்த்துட்டு ஓகே எல்லாரும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேர்ப்பேற்றணுன்ட்டு எல்லா கேர்ள்ஸ் கூட இப்படி நெருக்கமாக இருப்பான். அதில் 2-3 பொண்ணுங்கள்லாம் ஹீரோ வந்து கிஸ் போனோம், அது எல்லாமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்க்குற ஹீரோனுக்கு வந்து ஆல்ரெடி இவன் கெட்டவன் அப்படின்னு ஒரு மனசில் பதிவாயிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டேவே பிரேக்கப் ஆகி கொஞ்ச நாளே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வருது. இதை பார்த்துட்டுனா ஹீரோ வந்துட்டு என்ன பேச வந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்துட்டு அழைச்சிட்டு போவான். என்ன எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. உங்ககிட்ட பேசணும், எங்கள் வீடு எல்லாமே உங்ககிட்ட அடமானம் இருக்குது, நாங்கள் இப்போதைக்கு அந்த வீட்டில் இருந்துக்கிறோம், உங்களோட கடன் எல்லாத்தையுமே நான் வேலைக்கு போய் சம்பாரித்து உங்களுக்கு அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சிரிப்பான். என்னது இவ்வளோ காசு வந்துட்டு நீ எந்த வேலைக்கு போய் சம்பாரித்து அடைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜோக் பண்ணாத, வேணா உனக்கு நல்ல ஆப்ஷன் தரட்டுமா, நீ வேணா வந்து எனக்கு மிஸ்டர் சாரு ஓன் எனக்கு இருந்தால அதே மாதிரி நீ வந்துட்டு என் கூட மிஸ்டர் சாரு உன்னோட எல்லா கண்ணுமே நான் தள்ளிப்படி பண்ணிடுறேன், உங்கள் ஃபேமிலி எல்லாரும் அதே வீட்டில் இருக்கட்டும், நீ வந்து ஏன் கூட வந்து மிஸ்டர் சாரு அப்படின்னு சொல்லுவானா. இதை பார்த்தோமே ஹீரோனுக்கு வந்து அழுக வரும். என்ன நம்மளை வந்துட்டு இப்படி பேசுகிறாரு, முன்னெல்லாம் ஒய்ஃபாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாரு, இப்போ வந்துட்டு ஓன் இருக்கிற பிளேஸில் நீ வந்து இரு அப்படின்னு சொல்லணுமே. இவர் வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பான். ஓன் வந்து சொல்லியிருப்பாள் நான் இந்த மாதிரி இருந்தேன் அவர் கூட அப்படின்ட்டு. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்மளும் அப்படி தானே சீப்பாக நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடும். நான் வந்து செத்தாலும் சாவன் தவிர்த்து ஒருத்தவனுக்கு மிஸ்டர் சார் நான் இப்பெல்லாம் வந்து வாழ மாட்டேன், நான் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த கண்ணை அடிச்சு தரேன், அந்த வீட்டில் நான் இருக்க போகிறதும் கிடையாது, இந்த வீட்டை நான் காலி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவளுக்கு எவ்வளோ ஒரு திமுரு, சின்ன பொண்ணாக வந்துட்டு எவ்வளோ திமுறா பேசிட்டு போறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து செம்மையாக கோவம் வரும். அந்த கோவத்தில் இவங்க எப்பவுமே வந்து ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ சண்டை போட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கோவத்தில் எல்லாரையும் அடிச்சு போட ஆரம்பிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே வந்துட்டு கோவம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அக்கா வந்துட்டு அப்ராட் கிளம்புறாங்க போல். அவங்க வந்து கிளம்பும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருக்குமா இருக்கா, நீ மட்டும் வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிற, ப்ளீஸ் நீ வந்து என் கூட வந்துடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தங்கச்சி மேலே நிறைய பாசம் இருக்குது. என்னோட ஃபியான்சி உன்னை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்வார், வா நீயும் என் கூட வந்துட்டு ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்ராட் வந்துரு, உன்னோட செலவு உன்னோட எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவார். இல்லை மாமா நான் வரல, நீங்களும் அக்காவும் போங்க, என்னை நம்பி என்னோட தங்கச்சிங்கலாம் இருக்காங்க, சித்தி இருக்காங்க, சித்தி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அது இல்லாமல் 2 தங்கச்சி இருக்காங்க, சரி 2 தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க, நான் தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாளாம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாது, அவங்க கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீனா வந்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்திருப்பா, ஹீரோ வீட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்த்தா ஓன் வந்துருப்பா. பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக்கு, என்ன ஒன்று நீங்கள் என்ன பண்ணுறாங்க போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னை திருப்பி வந்துட்டு ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாள். நம்ம போட்ட பிளானில் வந்துட்டு அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாள். இதை பக்கம் ரீனா வந்து ஐயோ நான் எப்படி அவளை வந்து ஒதுக்கணும்னு, எப்படி இவ்வளோ ஒதுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே வந்துடுவான். ஹீரோ வந்துட்டு குளிச்சுட்டு வருவான். அவள் போய் ஹக் பண்ணிவிட்டு எப்போவுமே நான் தான் டியர் உங்களுக்கு நான் ட்ரூவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் ஹக் பண்ணிப்பா. இவனுக்குமே தோணுது ஒருவேளை இவ தான் நம்மளுக்கு உண்மையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியே உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஹீரோ
ஹீரோ பக்கம் தான் வந்திருப்பா. ஹீரோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா, இந்த மாதிரி உன்னோட கம்பெனியில் வந்து நான் திருப்பி ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சில்லியாக இருக்குது, என்னோட கம்பெனியில் நீ எப்போ வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அன்றைக்கி நீ கூப்பிட தான் வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் போனேன், நீ எப்போ வேணால் வா, இது வந்து நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்துட்டு கூப்பிடுவான். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, அவங்க வீட்டில் இருக்க மேரிக்கிட்டலாம் என்ன சொல்லுவானா, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்குலாம் வந்துட்டு சம்பளம் வந்து நிறையா பேலன்ஸ் இருக்குது, என்னால் இப்போ எங்கிட்ட இருக்க எங்கிட்ட இருக்க காசை விட்டு என்னால் இவ்வளோ தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு, ப்ளீஸ் தயவுசெய்து இதை வந்து எல்லோரும் வந்து ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க, எப்படியாச்சும் என்கிட்ட காசு வந்துச்சுன்னா அவங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப கைண்டாக பேசுவாள். இவளை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, அவங்கெல்லாம் வந்து அழக ஆரம்பிச்சிருவாங்க, பாரு இந்த ஃபேமிலிக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சித்தியெல்லாம் அழைச்சிக்கிட்டு வெளியே போவாளா, அவள் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு சித்தி திட்டுவாங்க, இப்போ எதுக்கு வந்துட்டு நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கேன், நான் பாரு உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நான் வந்து செகண்டாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இல்லையா, அந்த ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தான் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசுவாங்கல்ல. உடனே வந்துட்டு ஹீரோ வந்து செம்மையாக கோமாயிடுவாங்க, பாருங்க சித்தி நீங்கள் வரீங்களா இல்லை வந்துட்டு நான் இப்படியே கிளம்பி போட்டுமா அப்படின்னு சொல்லும்போது சித்திக்கு வேறு வழியே கிடையாது, ஏன் இப்படி பண்ணுற, பேசாமல் வந்து நான் ஹீரோட்ட ஒரு வார்த்தை பேசிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு வீட்டுக்குள்ளே போவாங்களாம். அப்போ அங்கே இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிங் என்ன சொல்லுவானா, இங்கே பாருங்கள் ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அப்படி யாராச்சும் இந்த வீட்டுக்குள்ளே காலை வச்சாங்கன்னா காலை உடச்சி தள்ளுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன உடைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து கத்துவான். இதை பார்த்துட்டு சித்தி வந்துட்டு இப்போ எதுக்கு ஹீரோ வந்து இவ்வளோ ஹாஷாக வந்து நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போவாங்க. நம்ம ஹீரோ வந்து லாஸ்ட்டாக அந்த வீட்டை மட்டும் திரும்பி பார்ப்பாங்க, இந்த ஃபேமிலியில் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், நம்ம அப்பா அம்மா எல்லாம் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போவாங்க. அப்படியே கொஞ்சம் நாள் ஆகும். இவங்க வந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு கிராமத்தில் வந்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு இருக்கும், அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. சித்தி வந்துட்டு நிறைய மாசமாக இருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனையாக இருக்குமா, அப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு பாங்கன்னு ஒரு பையன் இருப்பான். பாங்க வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பையனை அழைச்சிட்டு வந்து வச்சிருப்பார்ல. இவங்க ஃபேமிலியில் யாருக்கு பிறந்த பையன்னு தெரியல, ஆனால் அவங்க அப்பாவோட பையன் சொல்லியிருப்பாள் ஹீரோயின் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த பையன் பேர் பாங்க. ஸோ அவன் அங்கேருந்து வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சாப்பாடே இல்லை, நீ எடுத்துக்கிட்ட ஏன் சாப்பாடு எடுத்து வந்தேன்னு சொல்லிட்டு பிடிச்சி வந்துட்டு இழுப்பாங்க. அவன் அப்படி பிடிச்சி இழுப்பானா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் போய் சித்தி விழுந்துருவாங்க. அவங்க வேறு வந்துட்டு கன்சீவ் ஆகிருப்பாங்க, அதுவும் நிறைய மாதமாக இருப்பாங்க. இந்த 7th மந்த் இந்த மாதிரி நிறைய மாதம் இல்லை, 7th மந்த் 8th மந்த் இந்த மாதிரி இருப்பாங்க. உடனே ஹீரோயின் தான் பார்த்தா அவங்க மயக்க போட்டு விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ஹீரோயின் வந்துட்டு அட்மிட் பண்ணுவாள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ கம்பெனியோட படிப்படியாக வளர்ந்துட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் வந்து ரீனா வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ரீனா கூப்பிட்டுட்டு எல்லோரும் கிளாப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு செயினாக போகிறான் போல். ஸோ இங்கே இருக்க கம்பெனியை வந்துட்டு ரீனா தான் பொறுப்பெடுத்து பார்த்துக்கணும். ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக வந்துட்டு இந்த கம்பெனி சிஓ யாருன்னா ரீனா அப்படின்னு சொல்லுவாங்க. ரீனாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்திக்கு வந்து குழந்தை வந்து பிறந்துடும். அதை வந்துட்டு குறை மாதத்தில் பிறந்திருக்கும். ஸோ அதனால் இன்குபேட்டில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைய பக்கம் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாக தங்கச்சிட்ட பேசிகிட்டு இருப்பாள். உனக்கு நான் பேர் வைக்கிறேன், உன்னோட பேர் வந்து பிளா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கெல்லாம் பேர் வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அப்ராட் போகிறான்னு சைனாக்கு. ஸோ என்ன பண்ணுறான்னா தன்னோட மிஸ்ட்ரஸாக இருக்க ஓனியை வந்துட்டு அழைச்சிட்டு போகிறான் போல். ஓனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்க ஒரு மாதிரி பெட்டு மேலே அரேஞ்ச் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சு வீட்டுக்கு வந்து குழந்தை வரப்போது நம்ம ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இருக்கான சித்தியோட பையன். ஸோ அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சித்தியோட பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இது என்னோட பெட்ஷீட்டு இருக்கிறது ஒரு பெட்ஷீட்டு, இது எதுக்கு நான் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ரூடாக இருக்கும் போல். அந்த பொண்ணு வந்துட்டு பிடுங்குது. உடனே வந்து இந்த குட்டி பையன் சொல்கிறான், இங்கே பாரு பெட்ஷீட்டை கூட அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்கச்சிட்ட வந்து கேட்குறான். 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் சித்தி வந்துடுறாங்க. சித்தி என்னன்னா கையில் குழந்தைய எடுத்துகிட்டு வரல, சும்மா சாதாரணமாக வராங்க. அந்த பையன் கேட்குறான், பிளா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது பிளாவா, ஆல்ரெடி உங்கள் 2 பேரை வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுனே தெரில, இதில் வேறு நான் அந்த பொண்ணை வந்து வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நான் குப்பை தொட்டில் போட்டேன் அப்படின்னு சொல்லணுமே. ஹீரோயினுக்கு வந்து செம்மையாக கோவம் வருது. என்ன சொல்ல சித்தி, நீ குப்பை தொட்டில் போட்டியா? ஆமாம், என்னால் இதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களாம் சமாளிக்க முடியாதுங்கும் போது ஹீரோயின் சொல்கிறான், இப்போ மட்டும் நீ என்ன இந்த 2 பசங்களை நீ நான் பார்த்துக்கிறேன், நான் தானே வேலைக்கு போய் பார்த்துக்கிறேன், இந்த குழந்தைய நீ எங்கே வச்சு இங்கே போட்டேன்னு உங்களாக சொல்லிட்டு அந்த வீட்டை நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரக்கில் தான் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து அந்த இடத்துல போய் தேடுவா குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் மாதிரி இருக்கும், அதில் வந்து வச்சுட்டு வந்திருப்பாங்க போல். இவங்க போய் பார்த்துருவோம். ஐயோ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ நேரம் வெயில் நீ இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து தூக்குவான். அந்த குட்டி குழந்தையும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்படியே எடுத்துக்கிட்டு பிளா அக்கா வந்துட்டேன், அக்கா கண்டிப்பாக வந்துட்டு தான் குழந்தை மாதிரி உன்னை பார்த்துவான் பிளா, என்றைக்குமே கைவிட மாட்டேன், நீ என்னைக்குமே பசியில் வந்து அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிப்பா. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரோட்டில் போயிட்டுருப்பாளா, அப்போது ஒரு கார் வந்துட்டு திட்டுக்குன்னு இவ்வளோ மோதுற மாதிரி இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை மூடிப்பா. அந்த கார்லேருந்து இறங்குது வேறு யாரும் இல்லை, ரீனா தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவளோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு. அவள் வந்துட்டு இந்த கம்பெனியோட சிஓவாக இருக்கா. அவள் பார்த்துட்டு குமாரிக்கா நீயா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. நீ வந்து அப்ராட் போகிறேன்னு தானே சொன்னாங்க, நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. இந்த மாதிரி சித்தியோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருப்பா. சரி வா எங்கே உன் வீடு இருக்குது, வா உன்னை வீட்டுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவளை பார்க்கும்போது. அவள் வீட்டில் போய் விடும் போது அவள் வீடு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு கண்ணு
வாங்கிடும். ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ எல்லாத்தையும் சொல்லுவாள், இந்த மாதிரி நடந்துச்சு, இது வந்து சித்தியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருப்பாளாம். இவளுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். அவள் என்ன பண்ணுவானா, சரி நீ வந்து பத்திரமா சேஃபாக இருன்னு சொல்லிட்டு தன் கையில் இருக்க காசு எல்லாத்தையும் என்ன பண்ணுவானா ஹீரோயின் வந்து கொடுப்பா. ஹீரோயின் வந்து வேண்டாம் எதுக்கு இதெல்லாம், என்னை வந்து ட்ராப் பண்ணிங்களே அதே போதும்னு சொல்லுவான். இல்லை சும்மா இருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தம்பி இருப்பான். ஸோ தம்பிக்கிட்ட வந்துட்டு கொடுப்பா, இந்த வச்சுக்கோமா நீ வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் நல்லவ தான், ஆனால் ஹீரோ மேலே ரொம்ப வந்துட்டு அன்பு வச்சிருக்கனால இந்த மாதிரி பண்ணுறா போல் வந்து கொடுத்துட்டு போகிறா. ஆனால் ஹீரோட்ட போய் சொல்ல மாட்டா ஹீரோயின் வந்து நீங்கள் தான் இருக்கான்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்டு வரா, வா நம்ம போகலாம். ரோட் சைடில் வந்து டெலிகிராம்லாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க போல் ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து செயினாக கிளம்ப போகிறான். உடனே ஹாப்பியாக இருக்குது. இவன் வந்து நிறையா சொல்லிட்டு போகிறான், இந்த மாதிரி கம்பெனியை பார்த்துக்கோங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுறான், செயினாக போகிறதுக்காக ஏர்போர்ட்டுக்காக வந்துட்டு அந்த வழியாக போயிட்டுருக்கான். இவங்க ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணியிருப்பாங்களே அந்த ரோட் சைடில் தான் போயிட்டுருக்கான். இவன் பணக்காரனா அப்படி போயிட்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெயிண்ட்லாம் வித்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோ தான் கட்டுறாங்க. அவன் என்ன போயிட்டு நிறைய ப்ராஜெக்ட்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே வந்துட்டு ரீனா கால் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுன்னு சொல்லும்போது ரீனாலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கான். இப்படியே இங்கே கம்பெனி வந்து உயர்ந்துட்டு இருக்கு. இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அது வந்து கவர்மெண்ட் செக்டர். அங்கே வந்துட்டு இவ ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ட்ராஸ்ட்டில் இருக்க இந்த குப்பைலாம் இருக்கும்ல, முக்கியமாக பிளாஸ்டிக், இதெல்லாம் கலெக்ட் பண்ணி போய் கொடுத்தா ஒரு இடத்துல இருந்து காசு தருவாங்க. ஸோ அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கான். இவ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுலாம் வந்து சில பேர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு தாய்லாந்துக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா பயங்கரமாக வந்துட்டு வளர்ச்சி ஆயிடுச்சு கம்பெனி. இப்படி பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது ரீனாக்கும் வந்துட்டு நீ ஒன்றும் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்குது. ஆப்போசிட் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்க குப்பையெல்லாம் வந்து பொறுக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதை பக்கம் ரீனா வந்துட்டு இவனா இந்த பக்கம் வரா, ஹீரோ கண்ணில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். அதே கிளாஸில் தான் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அவனும் என்ன பண்ணுறான்னா அப்படியே வெளியே பார்க்குறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு இன்னும் பார்த்தானா என்னன்னு தெரியல, அங்கே பார்த்துட்டு பேசிட்டு இருக்கான். ரீனாக்கு வந்துட்டு ஹீரோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.